வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக திமுகவின் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் வலதுசாரி கருத்தாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக காவிரி தீர்ப்பு தமிழகத்திற்கு தண்ணீர் குறைப்பு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. தமிழகத்துக்கு நேற்று வெளியிடப்பட்ட அந்த காவிரி தீர்ப்புல 177.25 டிஎம்சி நீர் ஒதுக்கப்பட்டிருக்கு. கர்நாடகத்துக்கு கூடுதலா 14.75 டிஎம்சி. அது மட்டும் இல்லாம 6 வாரங்கள்ல மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும். இந்த வழக்கில் இனி மேல்முறையீடு செய்ய முடியாது. 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பு தான் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. நேற்றைக்கு தீர்ப்பு வந்ததுலேருந்து இது குறித்து நிறைய தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிருக்கோம். இன்னைக்கு அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் இதுல இருந்து பேசலாம் அப்படின்னு பாக்குறேன். அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்குதுன்னு சொன்னாலும் சாதகமான அம்சங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஒரே நேர்கோட்டில் எல்லாருமே இது தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு, தமிழகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மத்திய அரசையும் மாநில அரசையும் கடுமையா குறை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. மத்திய அரசையும் மாநில அரசையும் நோக்கி கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான காரணம் என்ன? அரசியலுக்காக இதை பண்றீங்களா திரு ரவீந்திரன்? இதுல பட்டவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த காவிரியினுடைய இந்த தீர்ப்பு வருவதும் இந்த தீர்ப்பை பெறுவதற்கும் அதைத்தான் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகனும் அந்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது ஒவ்வொரு அணுவாக அதை பார்த்து எடுத்து நம்மளுடைய நியாயங்களை எடுத்து வச்சு அந்த நியாயத்தின் அடிப்படையில் நம்ம வாங்கினது அந்த 192 அடி, அப்புறம் 205 டிஎம்சிங்கிறது இடைக்கால தீர்ப்பு. இதெல்லாம் அப்போ இன்னைக்கு அதில் 14.25 இது குறையுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இதில் அரசியல் கிடையாது. அதாவது ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் துரைமுருகன் அதை சுட்டி காட்டினார். அதாவது அந்த வழக்கு ஆரம்பித்த நாள்ல இருந்து அந்த கர்நாடக அரசில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் பாலி நாரிமன் தான் அதை லீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு வழக்கறிஞர் தொடர்ந்து ஒரு வழக்கை கொண்டு போகிற போது எதிர்த்தரப்பினுடைய வீக்னஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், தன்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்டை தெளிவாக வைக்க முடியும். இதை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்திலேயே கூட ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது அந்த வழக்கினுடைய வழக்கறிஞர்களாக இருந்த பராசரன் மற்றும் கங்குலி என்ற 2 வழக்கறிஞர்களை மாற்றுகிற போதே ஜெயலலிதா அம்மையாரிடம் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவம் மிக்க நம்ம வழக்கறிஞர்களை மாற்றிட்டு நீங்கள் புதுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு திமுக மேலே கோபம் இருக்கலாங்க, அதில் நியாயம் இருக்குது. ஆனால் வழக்கறிஞர்கள் மேலே நியாயத்தை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? இப்படியே மாற்றினீங்கன்னா அந்த வழக்கு நிற்காது, நம்ம தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு அவர் உள்ளபடியே வருத்தத்தோடு தெரிவித்தார். அதெல்லாம் அவங்க கணக்கில் எடுக்கலை. ஒன்று, வழக்கறிஞரினுடைய வாதத்தில் நாம் தவறி இருக்கிறோம், அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்தபோது தமிழகத்தில் ஏற்பட்டு இருந்த வறட்சியினுடைய அளவு, இறந்து போன தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடைய எண்ணிக்கை, இதையெல்லாம் யதார்த்தத்தை உண்மையை அவர்களிடம் வைப்பதற்கு சொல்வதற்கு பயந்து கொண்டு இத்தனை என்று சொல்லிவிட்டால் நமது அரசாங்கத்தின் மீது குற்றம் குறைகள் வந்துவிடுமோ என்பதற்காக இருந்த வறட்சியின் அளவையும் இறந்த விவசாயிகளின் எண்ணிக்கையும் குறைத்து காட்டி தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பில்லை என்பதை போன்ற ஒரு சினாரியோ உருவாவதற்கு இந்த அரசு காரணமாயிற்று. ஆக தமிழக அரசு இதை தவறு செய்தது. மத்திய அரசு எப்பொழுது மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி ஆணையிட்டதோ அப்பொழுதே மேலாண்மை வாரியத்தை அமைத்திருந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நமக்கான எண்ணிக்கை குறைந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆக செயல் தலைவர் தளபதியார் அந்த 2ஐயும் தான் அடிப்படையாக சொல்கிறார். தமிழக அரசு செய்ய வேண்டிய இந்த 2லும் கோட்டை விட்டு விட்டது, மத்திய அரசும் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. உங்க மேலேயும் சில புகார்கள், குற்றச்சாட்டுகள் நோக்கி இருக்கு, நம்ம பேசுவோம். திரு ராமசுப்ரமணியன், மத்திய அரசு மாநில அரசு தான் இதுக்கு காரணமா? இது எப்படி பாக்குறீங்க? அடிப்படையாக இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நண்பர் கோச்சு கூடாது, அவர் அப்ப அரசியலில் இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. நான் அந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தேன். என்னுடைய மாமனார் அங்கே ஒரு நல்ல பெரிய நிலச்சுவாந்தார். அவருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் அப்பெல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் நான் இளைஞனாக கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்போ இந்த கேஸையே வித்ட்ரா பண்ணினது அப்படிங்கிறது தன்னுடைய ஆட்சி காப்பாற்றி கொள்ளும், அதிகமான சீட்டு வாங்கிறதுக்காகவும், காங்கிரஸுக்கு இங்கே ஒரு இடமே இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு எலெக்ஷனுக்கு இடம் கொடுத்தா போருங்கிற மாதிரி ஒரு பேசிஸில் உயர் திரு டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்தார்கள்.
இது மிகப்பெரிய துரோகம் அப்பர் பண்ணினது. அடுத்ததாக அது யார் காப்பாற்றினாங்கன்னு இன்னைக்கு நாம் இங்கே உட்காந்து பேசி கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு தனி மனிதர் காரணம். அதேமாரி இந்த ஹேமாவதி அந்த டேம் கட்டும் பொழுது அதுக்கு அதெல்லாம் கட்டிட்டு போகட்டும் அப்படின்னு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் பேசி டாக்டர் கலைஞர் இதெல்லாம் மறந்து போயிட முடியாது. இரண்டாவதாக இந்த பிரச்சனையை இவ்வளோ தூரம் ஆனத்திற்கும் அதற்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கின்றது என்றால் ஒரு தனி மனிதர் காரணம். இது வந்து கட்சியெல்லாம் கிடையாது. உயர்திரு ரங்கநாதன் என்பவர் முக்கியமான காரணம். அவர் வந்து அந்த அன்னைக்கு போகலைன்னா இந்த கேஸ் என்னைக்கோ போயிருக்கோம், நமக்கு ஒன்றுமே நடந்திருக்காது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதை பற்றி இன்னைக்கு உட்காந்து நாங்கள் துரோகம் இழைத்து விட்டது அப்படின்னு பேசுவது என்பது சற்றும் நியாயமே கிடையாது. அவர்கள் அந்த அவர்கள் என்னென்ன செய்துட்டார்கள், என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் நண்பர் கொஞ்சம் அதை பழைய இதெல்லாம் பார்த்தாருன்னா நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இது வந்து அவர் சொன்னதுக்கு நான் சொன்னேன். அதனால தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லுவதோ அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் அடிப்படையான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது தொடங்கி வச்சது. அது அப்படியே போயிருக்கு. இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூட முடியாது பட் ஃபார் மிஸ்டர் ரங்கநாதன். அதனால நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணியாகணும். அடுத்ததாக இன்னைக்கு இது எல்லாருக்குமே கொஞ்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு வேதனை இருக்கத்தான் செய்கிறது. கொஞ்சம் ஒரு 14.75 டிஎம்சி குறைவாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பது வருத்தத்திற்கு உரியதான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த 458 பக்கம் ஒன்று நான் படிக்கும்போது நான் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா ஆழ்ந்து படிக்கலை. இருந்தாலும் கூட அதில் என்ன சொல்லுகின்றன, இந்த நதி நீர் என்பதோ அல்ல ஆறுகள் என்பதோ இதெல்லாம் வந்து நேஷனல் அசெட் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் இந்த பிறகு இனிமே வருங்காலத்தில் எல்லா அணைகளையும் எல்லா ஆறுகளையும் இணைக்கணும் அப்படிங்கும் பொழுது அது வந்து யாரும் குறுக்க நிற்க முடியாது, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நிற்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு அச்சாரமாக இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் அமைந்திருக்கின்றது. குறைவாக இந்த 14.75 டிஎம்சிங்கிறதுக்கும் நிச்சயமாக பக்கத்தாப்பில் இருக்க பெங்களூரில் தண்ணி இல்லை. அதில் யார் முக்கியமாக குடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு தமிழர்கள் தான் இருக்காங்க. அவங்களுடைய தண்ணீர் தாகத்தையும் குடிக்கிற தண்ணீர் அதுக்கு ஒன்றும் அவங்களுக்கு விவசாயத்துக்கு இல்லை, குடிக்கக்கூடிய தண்ணீர் அதற்கு வழி செய்ய வேண்டும், அதற்காக கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அடுத்ததாக நிலத்தடி நீர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அதையும் கணக்கில் 20 டிஎம்சின்னு சொன்னதை நாங்கள் 10ன்னு எடுத்துக்கிறோன்னு எடுத்துட்டு இருக்காங்க. சில கிவ் அண்ட் டேக் இருக்கத்தான் செய்யணும். ஆகவே இது இனிஷியலாக நாம வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு அது பாதிப்பு என்று அதே தண்ணி பிரச்சனை சென்னையிலையும் இருக்கு, நிலத்தடி நீர் பிரச்சனை, கடல் நீர் உட்புகுந்த பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. காவேரி இங்கே மெட்ராஸ்ல இல்லைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுவோம். நீங்க திமுக குறை சொல்ற வேலையில பாஜக ஏன் மேலாண்மை வாரியம் அமைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை நோக்கி இருக்கு. நான் வரேன் திரு ரவீந்திரன். இப்ப அதிமுக அரசு இந்த வழக்கை வந்து சரியா கையாளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நோக்கி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதையும் நம்ம தாண்டி வருவோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் குறிப்பிடும் போது 7 ஆண்டுகள் இந்த அரசு வந்து திறம்பட இந்த வழக்கை கொண்டு போனதுனாலதான் தீர்ப்புல சில பாதகமான அம்சங்கள் தமிழகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு சொன்னாலும் சில சாதகமான அம்சங்கள், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது, காவிரி ஆறு என்பது எந்த மாநிலத்திற்கும் உரிமை இல்லை, சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்ப்பெல்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு. இதெல்லாம் வந்து நீங்க சாதகமான அம்சங்களா பார்க்க மாட்டீங்களா? இல்லை, நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு விஷயம் வச்சார். அதாவது இதுக்கு காரணம் திமுக தான். அதுக்கு நான் பதில் சொல்லாமல் கடந்து போக முடியாது. ஏன்னா 1972 இந்த வழக்கு நாங்களும் ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம், விவசாய சங்கமும் ஒரு வழக்கை தொடுத்திருந்தது. அந்த நேரத்தில் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் சட்டமன்றத்திற்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்டேட்டும் வந்து சண்டையில் முட்டிட்டு நிற்கிறத விட நம்ம உட்கார்ந்து பேசலாம் என்று அவர் கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதியதோடு மட்டுமல்ல, பிப்ரவரி 5, 1971 இங்கே வருகிற போது இதே சென்னையில் அவர் பேட்டி கொடுக்கிறார். நான் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் 2 அரசும் உட்கார்ந்து பேசுவதற்கு வழி செய்ய வேண்டும். இஃப் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் த ஸ்டேட் தமிழ்நாடு ஐ வில் டூ இட் என்று அவர் பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்ததை வைத்து தி ஹிந்து போன்ற பத்திரிகைகள் அதிலே கருத்துக்கள் எழுதினார்கள். என்னவென்றால், ஒரு ஃபெடரல் கவர்மெண்டில் நாம்
ஒத்து போய் நமது காரியத்தை சாதித்துக் கொள்வது நல்லதில்லையா என்று அவர்கள் கேள்வி எழுப்ப, இது சட்டமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்பட்டு சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இந்த வழக்கை நாம் வாபஸ் பெற்றுக்கொண்டால் தான் பேச்சுவார்த்தைக்கு இருக்கும் என்று சொல்லுகிற போது இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், தனிநபர் வழக்கோடு முரசொலிமாறன் அண்ணன் வழக்கை நிறுத்தி வைத்துவிட்டு அரசு போட்டிருந்த வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு சட்டமன்றத்திலே விவாதம் நடத்தி 1972 சட்டமன்றத்தில் விவாதம் நடந்து இதை வாபஸ் வாங்கி கொள்ளலாம் என்று சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் முடிவெடுத்த பிறகு அதிலும் கூட அண்ணனுக்கு தெரியும், ஒரு வழக்கை வாபஸ் வாங்குகிற போது அன்கண்டிஷனல் வித்ரா அண்ட் கண்டிஷனல் வித்ரா, அதாவது தேவைப்பட்டால் நான் மீண்டும் வருவேன் என்கிற நிபந்தனையோடு நாம் வாபஸ் வாங்குவது, இன்னொன்று எந்த நிபந்தனையும் இல்லாமல் வாபஸ் வாங்கிக் கொள்வது. அப்படி தலைவர் கலைஞர் சொன்னார், நிபந்தனையோடு வாபஸ் வாங்குங்கள், தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் நீதிமன்றம் வருவோம் ஆரம்பிக்குது. மன்னார்குடி ரங்கநாதன் போட்ட வழக்கை வாபஸ் பெற வைத்ததுல இருந்து தான் இந்த விவகாரம் ஆரம்பிக்குது. நான் பேசி முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன், நான் முழு கருத்தை வாங்கிக்கங்க, அப்புறம் உங்க கருத்தை நான் சொல்றேன். அதாவது இது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அனைத்து கட்சியும் சேர்ந்து வாபஸ் வாங்குவதற்கு ஒத்துக்கொண்ட போதும் மீண்டும் நாம் நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு அன்றைக்கு மட்டும் தலைவர் கலைஞர் வாபஸ் வாங்குவதை அன்கண்டிஷனல் வித்ரா பண்ணி இருந்தார் என்றால் மீண்டும் நாம் நீதிமன்றத்தை அணுகி இருக்க முடியாது. அப்படியானால் ஒருவேளை நாங்கள் இதை வாபஸ் வாங்குகிற போது அந்த கண்டிஷனோட வாங்கினதுனால தான் நம்ம போக முடிந்தது. இன்னொன்றும் சொல்லுகிறேன், அந்த வழக்கில் அண்ணன் முரசொலிமாறனும் உண்டு. அரசு தொடுத்த வழக்கை நாம் வாபஸ் வாங்கினோம் ஒன்று. இன்னொன்று சொல்லிவிடுகிறேன், இவர்கள் சொல்லுகிறார்களே, அண்ணனே சொல்லுகிறார், அதாவது ஏதோ ஒரு பிரஷருக்காக நாங்கள் வாங்கினோம். ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று, நம்ம திமுக இதுல கூட்டணி, அதனால காங்கிரஸோட கூட்டணி போகணும். காங்கிரஸுக்கு நாங்க சீட்டே கொடுக்கல, எம்பி சீட்டு மட்டும் தான் கொடுத்தோம். அப்ப நாங்க கையை தூக்கி இருக்கோமா, அவங்க கை தூக்கி இருக்காங்களா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு கொடுத்தா சட்டமன்றத்துக்கு நாங்க கொடுக்கல. அப்ப எங்க கை ஓங்கம் இருக்கா? இன்னொன்னு சொல்லிடுறேன். இல்ல நான் வரேன். இப்ப 74ல திரு கருணாநிதி கபினி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தீவிரமா எதிர்க்க தவறிவிட்டார். வழக்கை அவர் வாபஸ் பெற்று விட்டார். அங்கிருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்க சொல்லலாம் விபி சிங்கை வலியுறுத்தி அதெல்லாம் காவிரி உரிமையா நீங்க குறிப்பிடும் போது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்க பதில்? இந்த ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் தம்பி. 1972 கபினிலையும் இதுலையும் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞருடைய அரசு வழக்கு தொடுத்து அந்த இவர்கள் நீதிபதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை மத்திய அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் அதை தடுக்க முடியாது என்று அவர்கள் தீர்ப்பளித்த வழக்கு இருக்கிறது. ஆக எந்த இடத்திலும் தலைவர் கலைஞருடைய திமுக அரசு விட்டுக் கொடுத்து விடவில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்களே, எதன் பொருட்டோ நாங்கள் வாபஸ் வாங்கி விட்டோம் என்று, எந்த இடத்திலும் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இதை விட்டுக் கொடுக்கவில்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும். அரசியல் லாபமே இல்ல, தமிழகத்தின் உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கோம் அவர் பட்டியலிட்டு குறிப்பிடுறாரு. இப்ப உங்க பதில்? இல்ல, நண்பர் ரவீந்திரன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிட்டார். அதாவது நாங்கள் காங்கிரஸுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கல, அவங்களுக்கு ஆக்சுவலாக 10 சீட்டு எம்பி கொடுத்தாங்க லோக்கல். அதுதான் காரணம், இந்த காங்கிரஸ் அழிஞ்சு போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நான்லாம் அப்போல்லாம் அந்த ஆக்டிவாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணினோம் பாலிட்டிக்ஸில். அந்த நேரத்தில் எனக்கு நல்லா தெரியும். அந்த சமயத்தில் இவர் சொன்னது போல் இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, 2 மாநிலத்துக்கு உள்ள தகராறு வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதெல்லாம் பற்றி சொல்கிறார். கரெக்டு, இதே தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு இடம் கூட உனக்கு கிடையாது, நாங்கள் தான் அசம்பிளி முழுக்களுக்கு நிற்போம், உங்களுக்கு 10 சீட்டு கொடுப்போம் எம்பிக்கு அப்படின்னு சொன்ன அந்த காரணத்தை வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ஒத்துண்டாங்க இல்லையா, உடனே இவங்க கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுவும் கண்டிஷனல் வித்ட்ரா தான். நான் ஒரே விஷயம் சொல்றேன்னா, திரு ரங்கநாதன் அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு நாம் இங்கே உட்காந்து பேசிக்கொண்டு இருக்க முடியாது. அப்பொழுது நிச்சயமாக அப்புறம் இன்னொன்னு, அசம்பிளியில் உட்காந்து எல்லாரும் பேசி முடிவெடுத்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க சார்? யாராவது ஒருத்தர் பேசுறாருன்னா, இந்த கருத்திருமன் ஒருத்தர் இருந்தார் அப்ப எதிர்கட்சின்னு, அப்ப 15 பேர் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ், மற்ற எல்லாரும் டிஎம்கே. ஆகவே அவங்களே ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அசம்பிளில மற்ற இடங்களை விட்டுருங்க, அசம்பிளியில பாஸ் பண்ணினாங்கன்னா இவங்களே உட்காந்து பாஸ் பண்ணி விட்டாங்க. ஆகவே அங்க எதிர்த்து பேசுறது கூட ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மினிஸ்கியூல் மைனாரிட்டி அப்போசிஷனை வச்சுட்டு நீங்க என்ன செய்திட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இவங்களை உண்மையிலே நான் சொல்லுகின்றேன்,
அவருக்கு மறுபடியும் வருத்த அவருக்கு அந்த சமயங்கள்லாம் இருந்தாரான்னு அந்த விஷயங்கள் நிச்சயமா தெரியறது வாய்ப்பில்லை. பிராக்டிக்கலா இவர் ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்கலாம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய துரோகத்தான் தமிழகத்துக்கு இழைத்தது காவேரியை பொறுத்த வரைக்கும். அதற்கு பிறகு சப்பகட்டு கட்டுறதுக்கு இன்னைக்கு என்ன பேசிட்டு உட்காந்துருக்கலாம். இந்த வரலாறு எல்லாம் நம்ம நிறைய பேசிருக்கோம். அது கடந்து இல்ல நிகழ்கால இதுக்கு வந்து இல்ல நீங்க அரசியல் ரீசன் சொன்னதுனால நான் பேசுறேன். இல்லன்னா நான் அதை பத்தி நான் பேசி கூட இருக்க மாட்டேன். சரி திரு ரவீந்திரன், இந்த விவகாரத்துல நீங்க சாதகமான அம்சங்களா வேற எதுவுமே பார்க்கலையா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது, காவிரி ஆறு எந்த மாநிலத்திற்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அம்சங்களா? ஒண்ணு என்னன்னா, என்றைக்கு இந்த மாதிரியான மினரல்ஸ் காவிரி ஆறா இருக்கட்டும் அல்லது மினரல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே எந்த மாநிலத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று அன்றைக்கு 1950 நம்ம சட்டம் பாஸ் பண்ணும் போதே சொல்லியிருக்கோம். இதுல புதுசா என்ன வந்திருக்கு? இல்ல இந்த இறுதி தீர்ப்பு அத கொடுக்கும்போது வலிமை ஒன்னு இருக்கும்ல. ஒண்ணு என்ன சொல்ல வரேன், அதாவது நான் மறுக்கல. ஃபைனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அதை நாங்க ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. அது நமக்கு சாதகமா வரலையேங்கிற கொதிப்பு தானே தவிர, இப்ப ஒண்ணு என்னன்னா, காவிரி ஆறு வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது, நமக்குமே சொந்தம் கிடையாது. அது இயற்கையை கொடுத்தது, எல்லாருக்கும் பொதுவானது. இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப அவர் சொல்லியிருக்கிறாங்க, இது 1950 ஒத்துக்கொண்ட ஒண்ணு. இன்னொன்னு வந்து 15 வருஷத்துக்கு நம்ம போகக்கூடாது, இதுதான் ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாங்க. நீங்க கொடுத்து முடிச்சிங்களே, எல்லா ஃபேக்டர்ஸையும் கரெக்டா பாத்தீங்களா? நிலத்தடி நீர்னு சொல்றீங்க. நிலத்தடி நீர் வந்து ஏன் பெங்களூர்ல இல்லையா? பெங்களூர்ல வந்து ஏன் அந்த பெங்களூரை சுத்தி அவர் கம்பையா வந்து இதை பெங்களூரை உருவாக்கும் போது சுத்தி இருந்த நீர்த்தேக்கங்களை இன்னைக்கு முடிச்சிட்டாங்களே, இதுக்கு அந்த அரசை வந்து ஏதாவது இவர் குறை சொல்லியிருக்காங்களா? இல்ல எங்களுக்கு நிலத்தடி நீரெல்லாம் விவசாயத்துக்கு தகுந்த நீர் தானா, அதை பார்த்துருக்காங்களா? இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன், இதை அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம எடுத்து வைக்கணும்னு சொல்றேன். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய வெல்ஃபேரை எடுத்து வைக்கும்போது, எங்களுக்கு தேவையை எடுத்து வைக்கும்போது, நீங்க நிலத்தடி நீர்னு அவங்க ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, பாலினாரிமன் கொண்டு வராங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்? நிலத்தடி நீர் அப்படி என்று நீங்கள் கணக்கு பார்க்கிறீர்கள். அந்த நிலத்தடி நீர் என்பது எங்களுக்கு கடலில் பக்கத்தில் இருக்குது, அதனால நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அது குடிப்பதற்கோ விவசாயத்திற்கோ தகுந்ததில்லை என்கிற விளக்கங்களை, தரவுகளை நாம் எடுத்து வைத்திருக்க வேண்டும். அதை யார் வைக்க முடியும் என்று சொன்னால், அதற்கு தான் அண்ணன் துரைமுருகன் சொன்னதும் தளபதியார் சொன்னதும் ஒரே வார்த்தை. அந்த வாதங்களை எடுத்து வைப்பவர் யார் எடுத்து வைக்க முடியும் என்றால், எதிராளியினுடைய வாதத்தை தொடர்ந்து கவனித்து வந்தால் தான் அவன் எதுல கான்சென்ட்ரேட் பண்றான், நம்ம எங்க உடைக்கணும்ங்கிறது தெரிய முடியும். ஏதோ இந்த நம்ம திமுக எடுத்து வச்சது, வழக்கறிஞர்களை நியமிச்சது, அதனால அந்த வழக்கறிஞர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிடணும், இந்த புரோட்டா சூரி அழிச்சா முழிச்சா ஆரம்பிச்சா இப்படிதான் போய் நிற்கும். சரி, நம்ம அரசியல் ரீதியா பார்க்கும்போது பாஜக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல ஏன் தாமதப்படுத்துது அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாவே உங்களை நோக்கி இருக்குது. கடந்த அக்டோபர் 4 2016 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அதற்கெல்லாம் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதுல இருந்து பாரதிய ஜனதா அரசு பின்வாங்குது. இப்ப 6 வாரங்களுக்குள்ள அமைக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உங்க பதில் என்ன? அது ஏன் அது பண்ணலன்னு சொன்னா, ரொம்ப தெளிவானது, இந்த கான்ஸ்டியூஷன் படி ஒன்று பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சட்டத்தில் இருக்குது. அதை தான் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்டது. இது வந்து கடைசி நேரத்தில் சொன்னாங்களே அப்படின்னு நம்ம நண்பர் பேசலாம். இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே அதுதான் உண்மை, யதார்த்தம். சுப்ரீம் கோர்ட் 6 வாரத்தில் அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அமைச்சிருவீங்களா? இல்ல எஸ். இப்ப அடுத்ததா வரும். இப்ப 6 வாரத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்றாங்க. நிச்சயமாக இதை செய்ய வேண்டும். ஏன்னா இது வந்து பெண்டிங்கா எப்பவுமே இருக்க முடியாது. செய்ய வேண்டும்ங்கிறது இருக்கட்டும், செய்வாங்களா அப்படிங்கறது அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் அது ஏன் அதுக்காக சொன்னேன்னா, நான் நம்முடைய கர்நாடகா சீஃப் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் படித்தேன். இது வரவேற்கத்தக்கது, பெங்களூருக்கு தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொல்றார், இதுக்கு நான் ரெவ்யூ பெட்டிஷன் போடுவேங்கிறார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் இருப்பதற்காகவும் நான் வந்து கேஸ் போடுவேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுதான் பயமா இருக்கு. இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல நாம சொன்னபடி மத்திய அரசு செய்யும். ஆனால் இது ஒரு தடைக்கல்லை வந்து உருவாக்குவதற்கு வாய்ப்பாக சீஃப் மினிஸ்டர் செய்து விடுவாரோ என்கின்ற இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பயமா இருக்கு. இல்ல அரசியல் நெருக்கடியா நான் ஏன் கேட்கிறேன்னா, கர்நாடகத்துல ஏப்ரல் இறுதியில தேர்தல் வரப்போகுது. சரி, காங்கிரசும் பாஜகவுக்கும் உங்க ஆட்சி அமைக்கக்கூடிய தீவிரமா செயல்பட்டு வர்றாங்க. அப்ப காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சா அது பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவா இருக்கும், அதனால அதை அமைக்க மாட்டாங்க, தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சென்ட்ரல் நாம வந்து இப்ப நம்ம அசம்ஷன்ல பேச வேண்டாம். நான் இன்னைக்கு ஆக்சுவல் விஷயத்தை நான் பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்கின்றேன்
அப்படிங்கிற மாதிரி சித்தராமையா சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க விட மாட்டோம், அதற்காக கேஸ் போடுவோங்கிறார். அப்ப நீங்க இது பிரச்சனை உருவாகிறது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸால தான் உருவாகும். இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த சித்தராமையானால உருவாகும்னு எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்கின்ற. இதையும் தாண்டி மத்திய அரசு 6 வாரத்துக்குள்ள நிச்சயமாக அமைக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள இவங்க ஏதாவது இந்த அரசு பெனிஃபிட்டுக்காக போய் ஏதாவது வந்து குட்டாலா பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய. நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, கடந்த 2014 மே மாசம் கிருஷ்ணா கோதாவரிக்கான மேலாண்மை வாரியம் உடனே மத்திய பாரதிய ஜனதா கட்சியால அமைக்கப்படுது, நாடாளுமன்ற ஆய்வுக்குழு கூட்டத்துக்கு போகாமலேயே. ஆனா காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இவ்வளவு அரசியல் நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறது அரசியல் தான் காரணம். 2 மாநிலத்திலையும் வாக்கு வங்கி அரசியல் பாஜக பண்ணுது, அதனாலதான் இந்த மாதிரியான நிலைமை இருக்கு. அதையும் தாண்டி நீங்க வந்து பாஜக குறை சொல்ற இடத்து மேல இப்ப நான் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே நாம என்ன பொசிஷன்ங்கிறத பார்ப்போம் சார். அதுல என்ன சொல்றாங்க, கர்நாடகா வந்து இதை வந்து வெல்கம் பண்றேன்னு சொல்லிவிட்டு நாங்க வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுதான் பயமாக இருக்கின்றது. அவங்க போய் ஏதாவது சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் கிரியேட் பண்ணினாங்கன்னா அதுக்கு பிஜேபியை குறை சொல்வது அங்க நியாயம். கோதாவரிக்கு ஒரு நியாயம், காவிரிக்கு ஒரு நியாயம் இல்ல சார். நீங்க தயவுசெய்து நான் சொன்னது ஏதாவது நியாயம் இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு பாருங்க. நீங்க சரி, நீங்க ரிவ்யூ பெட்டிஷன்லாம் சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கீங்க, நாம தொடர்ந்து பேசலாம். ஜெயலலிதா நடத்திய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, நீரின் அளவு குறைக்கப்பட்டாலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது தமிழகத்திற்கான ஒரு உரிமை போராட்ட வெற்றி அப்படின்னு தான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இது உரிமை போராட்டத்தின் வெற்றியா ரவீந்திரன்? முதலமைச்சர் குறிப்பிட்ட, அதாவது ஒரு வகையில் ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது, அது வரவேற்கத்தக்கது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் நம்ம அதில் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறத அதைத்தான் தளபதியார் சொல்றாரு. இப்போ ஒன்று என்னன்னா, தீர்ப்பு வந்தாச்சு, அதில் தவறுகள் நடந்திருக்கு, இல்லை நம்ம எங்கேயாவது தவறி இருக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி சரி செய்கிறது, நம்மளுடைய உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கிறது, இதை வந்து அனைத்து கட்சிகளோடு உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லியிருக்கிறோமே தவிர, இது தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஒரு உச்ச நீதிமன்றம் என்கிற ஒரு உயர்ந்த அப்பெக்ஸ் கோர்ட் வந்து நமக்கு அதை சொல்லும்போது நம்ம அதில் அதுக்கு அடுத்தது என்னங்கிறது நம்ம உட்கார்ந்து தான் பேச முடியும். இல்ல, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் நீங்க வலியுறுத்துறதே வந்து ஒரு அரசியல் அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது, அது வந்து பயனற்றது, நீதிமன்ற தீர்ப்பே இறுதியானது, இதுல ஸ்டாலின் அரசியல் பண்றார் அப்படின்ற ஒரு விமர்சனம். அதாவது ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க எப்பவுமே ஒரு நீதிமன்ற தீர்ப்பே வந்து இறுதியானது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சில நேரங்களில் அரசியல் முடிவுகள் எடுப்பதற்கு, இதற்கு மேலும் முடிவெடுப்பதற்கு நாடாளுமன்றத்திற்கு நமக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து ரைட்டு கொடுத்துருக்கு. இப்போ 1956 நீர்த்தாவா சட்டம் என்ன சொல்லுச்சு, என்னைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லுதோ உடனடியாக அமைக்கணும் தான் சொல்லி இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அமைக்கலையே. 2013 இருந்து ஃபைனல் நம்ம கெசட்ல போட்டோம்ல, போட்டதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு இத்தனை ஒரு டிஎம்சி அனுப்பணும், 13 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்ச சித்தாராமையா திறந்து விட்டாரா என்ன தண்ணிய? சரி, இப்ப உங்க கூட்டணி ஆட்சி தானே அங்க இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? புரியல. இப்ப கர்நாடகால யாரு காங்கிரஸ் தானே ஆட்சி செய்து, சித்தராமையா நீங்க வந்து குறை சொல்றீங்கல்ல, அவங்க தண்ணி விடலன்னு. இப்ப இன்னொரு விவகாரம், திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன் தமிழக அரசு காவிரி விவகாரத்துல வந்து சிறப்பா செயல்படல, அதனால ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. அப்போ உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கர்நாடகால இருந்து காவிரியில தண்ணி திறந்து விடல அப்படின்னா நீங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துருவீங்களா? இல்ல, அதாவது ஒண்ணு என்னன்னா தம்பி, நாங்க வந்து மாநிலம் சார்ந்த இயக்கங்கள், எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எங்களுக்கு நாங்க பண்ண முடியும். இதை தாண்டி போய் இன்னொரு இடத்துலனா ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல, குறைந்தபட்ச கூட்டணிக்கு அடுத்தமாவது கொடுக்கலாம். அதாவது இங்க அனைத்து கட்சி கூட்டணும் நீங்க வலியுறுத்தும் போது சோனியா காந்தியை நீங்க போய் அதே அனைத்து கட்சி மெம்பர்களோட போய் பார்த்திருக்கீங்களா, என்ன அழுத்தம் கொடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை நோக்கி வராது? நாங்க இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டம் 11 முறை நாங்க கூட்டியிருக்கோம். தலைவர் கலைஞர் வந்து இதே காவேரி இஷ்யூக்காக 11 முறை நாங்க கூட்டி நாங்க சொல்லி இருக்கிறோம். ஒண்ணு என்னன்னா தம்பி, ஒரு ஜனநாயக நாட்டுல நம்ம வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற போது அடுத்த மாநிலத்தினுடைய இதுல போய் நம்ம நேரடியா தலையிட முடியாது. நம்ம ரெப்ரசன்டேஷன் தான் வைக்க முடியும். கூட்டத்தை கூட்டினீங்க, சோனியா காந்தியை சந்திச்சு வலியுறுத்துனீங்களா, கர்நாடகத்துக்கு போய் வலியுறுத்துனீங்களா, உங்க கூட்டணி கட்சி தானே காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். அதாம்மா, நீங்க சொல்றத நாங்க வந்து டெல்லியில தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், டெல்லியில ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறோம். அவங்க தான் அதை செய்ய முடியும். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய அரசியல் வெற்றிகள் தோல்விகள் இருக்கு. அவன் அதுக்கு தக்கனதான் பார்ப்பாங்க. நாங்க அவங்கள போய் அதுக்காக சண்டை போட முடியாது. நம்மளுடைய நியாயத்தை நம்ம நிலைநிறுத்துறோம். இப்போ ஒண்ணு, இப்போ நீங்க கேட்கிற இதே கேள்வி, இப்போ இங்க இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கம் எங்களோட சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. என்ன பண்ண முடியும்?
நம்ம சட்டபூர்வமா இதுல வந்திருக்கிற முடிவுகள்ல நியாயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த நியாயத்தை சரி, represent நீங்க பண்ண சொல்ற அதே காரணம் பாஜகவுக்கு பொருந்தாதா? நாங்க ஒரு மாநில கட்சி நீங்க சொல்லும் போது நாங்க ஒரு தேசிய கட்சி, அதனால 2 மாநிலத்துக்குள்ள ஒரு மாநிலத்துக்கு ஆதரவா நாங்க நடக்க முடியாது அப்படின்னு பாஜக சொல்றதும் உங்க வகையில பார்க்கும்போது சரியா தானே இருக்கும்? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், நியாயம்னு ஒண்ணுல நில்லுங்கிறேன். எங்க நின்னாலும் நியாயத்துல நில்லுங்க. நீங்க அதாவது மத்திய அரசுன்னு வருகிற போது நீங்க இப்ப பாஜக கட்சின்னு வரும்போது கர்நாடகா தமிழ்நாடுன்னு தனியா பார்க்கலாம். மத்திய அரசுன்னு வரும்போது எல்லா மாநிலமும் ஒன்று, அந்த பார்வையை பாருங்கன்னு தான் சொல்றோம். நம்ம காங்கிரஸுக்கும் அதான் அட்வைஸ் பண்றோம். நம்ம காங்கிரஸ் வந்து இதுல நமக்கு எல்லாம் செஞ்சிருச்சு, இல்ல பிஜேபி செய்யலங்கிற தனிப்பட்ட கருத்தல்ல. மத்திய அரசு பல நேரங்களில் நம்மை வஞ்சித்து இருக்கிறது. அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் நாம அதை ரெக்வெஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். சரி, திமுக நினைச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? பாஜக மேலேயும் சில குற்றம் குறைபாடுகள் முன்வைக்கப்படுது, உங்க கருத்து? இல்லை இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் கரெக்டாக சொன்னார். 2-3 விஷயத்தை நான் முன்னாடியே சொன்னது தான் அதை உறுதிப்படுத்தினார். அது இட் இஸ் நேஷனல் அசெட்டுங்கிறது ரீஇட்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதை ஒரு 15 வருஷம் இந்த வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். மூணாவதாக கொஞ்சம் நாம் ஆரம்பத்தில் சொன்ன போல் டெஃபினட்டாக கொஞ்சம் குறைவை தான் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிவ் அண்ட் டேக்குங்கிற ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். அவர்களும் நம்முடைய சகோதரர்கள். பெங்களூர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்கும் போது அதை கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதனால் இதை இப்படி பார்க்கும்பொழுது ஐ திங்க் ஒரு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். இதை வந்து ஏதோ காரணம் சொல்லி அவங்க அப்பீலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹேமாவதி இது மேகதாது அதை எங்கேயாவது கட்டிடுவாங்களோன்னு இருக்கு. இந்த இதை நான் ஒரு கர்சரி கிளான்ஸில் பார்க்கும் பொழுது மேகதாதுலாம் கட்ட முடியாதுங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது மேகதாதுலாம் கட்ட முடியாதுங்கிற அளவுக்கு புதிய அணை கட்ட முடியாது தமிழகத்தோட அனுமதி இல்லாம அப்படின்னு இருக்கு. ஆகவே அதெல்லாம் நல்ல அம்சங்கள், நம்ம அதெல்லாம் பாராட்டுவோம். ஆகவே கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். இது ஐ திங்க் திஸ் ரீசனபிளி குட் ஜட்ஜ்மெண்ட். வரவேற்கிறீங்க அதை வந்து ரீசனபிளி குட் ஜட்ஜ்மெண்ட், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் இருந்தாலும் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய அபிலாஷை. மோடி சொல்லிதான் அமைச்சரானேன், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரு. கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இணைய வேண்டும் என பிரதமர் என்னிடம் சொன்னார், அதற்கு நான் ஒத்துக்கொண்டேன். அமைச்சர் பதவி வேண்டாம், கட்சி பதவி போதும் என நான் சொன்னதற்கு இல்லை, நீங்கள் அமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் என பிரதமர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதனால்தான் நான் இன்று அமைச்சராக இருக்கிறேன். திரு ரவீந்திரன், எப்படி பாக்குறீங்க? இது என்னன்னா, அவங்க இன்னைக்கு பேசியிருக்கிறத வச்சு நம்ம விவாதிக்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் பேசவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அங்கே அதிமுக அமைச்சர்கள் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து பேசுறது சரியா இருக்குமான்னு தெரியல. இல்ல, இதற்கு முன்பா பாஜக தான் பின்னணியில இருந்து இயக்குதுன்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டு நீங்களுமே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அதை உறுதிப்படுத்துதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இதுதான் நான் என்னைக்குனாலும் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்தாகணும்பாங்க. அந்த மாதிரி அது வந்திருக்கு. நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஏங்க இந்த 2 கட்சி 2 பேரையும் அதாவது இவங்க நாங்கள் மாநில நலனுக்காக போய் பிரதமரை சந்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போகிறது அவங்க சொந்த நலனுக்காக நம்ம விமர்சித்தப்போ, ஏன் ஒரு அமைச்சர் போய் பார்க்கக்கூடாதா, ஒரு துணை முதலமைச்சர் போய் பார்க்கக்கூடாதா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவரே அதை அப்ரூவர் ஆயிருக்கார். நாங்கள் திமுக சொன்னது சரிதான், எங்களை சேர்த்து வச்சது பிரதமர் தான் அப்படின்னு. அப்போ நான் என்ன கேட்குறேன், பிரதமரை சேர்த்து வைக்கிறார். பிரதமர் நீங்கள் ஆட்சியில் இருக்கணும். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், நான் அமைச்சராக விருப்பப்படலை, ஆனால் அவர் தான் என்னை அமைச்சராக இருக்கணும்னு சொல்லி பிரதமர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆட்சியை நிலைநிறுத்துறதுல அல்லது இந்த ஆட்சியை கொண்டு போகிறதுல பிரதமருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை இருக்குது. அப்போ அது என்ன காரணம்? அப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த ஆட்சி யாரினுடைய ஆலோசனையில் நடக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோமோ, எங்கள் செயல் தலைவர் சொன்னாரோ, அதன்படிதான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நமது மாநில உரிமைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் அது இருக்கிறது. சரி, இப்ப அதிமுக அரசை பின்னணியிலிருந்து பாஜக இயக்குகிறது அப்படின்னு இப்ப அதிகாரப்பூர்வமா தெரிய வந்திருக்கா? பிரதமர் மோடிக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் இந்த அணிகள்? இல்ல அது இது 2 சைடும் கேட்கணும். இவருடைய ஸ்டேட்மெண்ட் இவர் சைடுல சொல்றாரு. முன்னாடி இவரே என்ன சொன்னார், நாம் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் போய் பார்த்தேன், அந்த ப்ராஜெக்டுக்காக பார்த்தேன், இந்த ப்ராஜெக்டுக்காக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆகவே இன்னொன்று ஒரு விஷயம், ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டு சேர வேண்டும் என்று பேசியதே டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் பேசினாங்க. அதனால் நம்ம இங்கே மறுக்க முடியாது. அதன் காரணமாகவே இவர் கட்சியை விட்டு கட்சி பொறுப்பில் இருந்துட்டு மினிஸ்டராக இல்லாத இருக்கக்கூடிய நிலைமை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம்
பேசினாரா பேசலையாங்கிறது அது வந்து பிஎம்ஓ ஆஃபீஸ் தான் தெரியும், அல்லது இன்னும் சொல்ல போனால் ஸ்பெசிஃபிக்காக பிரதமர்கிட்ட கேட்கணும். சரி, அப்ப வந்து அவர் பதவியில இல்ல, நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். இப்ப அவர் துணை முதலமைச்சரா இருக்கார். துணை முதலமைச்சரா இருந்து பிரதமரை பத்தி ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது அதை நம்ம ஈஸியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நான் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து இக்னோர் பண்ணுன்னு நான் சொல்லலை சார். ஆனால் அதே சமயத்தில் பிரைம் மினிஸ்டர்ட்டையும் நம்ம இது கேட்குற மாதிரி மேலே சொன்னாரா சொல்லியான்னு யார் போய் வெரிஃபை பண்ணுறது இதெல்லாம். ஆகவே இன்னைக்கு இவருடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேச்சு கொஞ்சம் விரக்தியின் வெளிப்பாடாக பல விஷயங்கள் பேசுகின்றாரோன்னு இருக்கு. அது மாதிரி நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக இவருக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் போச்சு, அப்புறம் இன்னொரு தியானம் பண்ணினார். அதற்கு பிறகு எப்படியா மறுபடியும் வரலாம் போகலாங்கிறதுக்காக முயற்சி செய்தார். அப்புறம் வந்து ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தி பார்த்தார். அப்புறம் வந்து கடைசியில் சரண்டர் ஆகி ஹி ஹஸ் பிகம் தி டெப்டி சீஃப் மினிஸ்டர். இப்போ வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வரப்போகிறது, அதில் இவருடைய பொசிஷன் என்னங்கிறது தெரியல, அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்னு தெரியல. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் அஸ்திரமாக படுத்துகிறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோன்றுகிறது. இதை வந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் கேட்காம இவர் சொல்றதை ஒண்டி நாம் வந்து காஸ்பல் ட்ரூத்னு எடுத்துக்க முடியாது. சமஸ்கிருதத்தை விட தமிழ் தொன்மையானது. நேற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. தமிழ் மொழி சமஸ்கிருதத்தை விட மிகவும் தொன்மையானது, உச்சரிப்பதற்கும் தமிழ் மொழி மிகவும் அழகானது, தமிழில் பேச முடியவில்லையே என்ற வருத்தம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு திரு ராம் சுப்ரமணியன். பிரதமரோட இந்த திடீர் தமிழ் ஆர்வத்தை எப்படி பார்க்கலாம்? திடீர் இல்லை சார், உண்மையிலே அவர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு தடவை வணக்கம்ங்கிறாரு, முடிக்கும்போது நன்றின்னு சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி அவருக்கு தமிழ் மீது நிச்சயமாக ஒரு பற்று இருக்கின்றதுலங்கிற சந்தேகமே கிடையாது. இனிமை தமிழ் மொழி எமதுன்னு அந்த பாரதிதாசன் பேசினது உண்மை அது. அண்டு தமிழில் பேசக்கூடிய அந்த அந்த சப்தம், நாம் ஒருத்தரோட உரையாடல் அல்லது நம்முடைய இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக உயர்ந்தது, அதில் சந்தேகமே இல்லை. இதை வந்து நாம் பேசுறதை விட நம்முடைய பாரத பிரதமர் மாணவர்களோட உரையாடும் பொழுது அந்த மாணவர் கேட்குறாங்க எந்த மொழி ஒரு மிக உயர்ந்தது தொன்மையானதுன்னு கேட்கும்பொழுது அவர் நேற்றுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது, யதார்த்தமாக பேசி இருக்கின்றார். சம்ஸ்கிருதத்தை எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு சம்ஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழின்னு பாஜக பேசி கொண்டிருக்கின்றது, அதுதான் தேவ பாஷை அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயத்தை அழகாக எடுத்து சொன்னது பாரத பிரதமர். அவருக்காக நம்ம தமிழர்கள் அனைவருமே நன்றியை தெரிவிக்கணும். உண்மையாக பேசியிருக்கின்றார், இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, மிகவும் பாராட்டிற்குரியது. இன்னைக்கு இதை பற்றி பேசாதவங்களே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இன்னைக்கு அந்த சோசியல் மீடியாலாம் ரொம்ப தேங்க் பண்ணி பிரைம் மினிஸ்டர் பாராட்டி இருக்கின்றார்கள் என்பது ரொம்ப மிக மகிழ்ச்சி. பிரதமருடைய தமிழ் ஆர்வத்தை எப்படி பார்க்கறது? இல்லை, வரவேற்கத்தக்கது. அதாவது அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பல பேரால் அது பாரத பிரதமர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்று வருகிற போது அது அங்கீகரிக்கப்படக்கூடியது என்ற வகையில் நாம் கொடுக்கிற குரல், என் தாய் உயர்ந்தவள் என்று நாம் ஒரு குரல் கொடுக்கிற போது அதற்கு நேர்மாறான ஒரு முகாமில் இருந்து உண்மைதான் தாய்மொழி தமிழ் மொழி தான் உயர்ந்தது என்று வருகிற போது ஒரு தமிழனாக நாம் அதை வரவேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாம் வரவேற்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த அது உள்ளார்ந்த உணர்வோடு வந்து அதை அவர் சொல்லியிருப்பாரே. ஆனால் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழை ஆட்சி மொழியாக்குகிற அல்லது தமிழுக்கு செய்ய வேண்டிய பல சேவைகள் இருக்கிறது. செம்மொழியாக நாம் அறிவித்தாலும் அதற்கான அங்கீகாரங்கள் இன்னும் பல இடங்களில் தேவை இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து எடுப்பாரேயானால் அவரின் இந்த உணர்வு உண்மையான உணர்வு என்பதை நாமும் புரிந்து கொள்ள முடியும். பாராட்டத்தக்க, வரவேற்கத்தக்க ஸ்டேட்மெண்ட். சரி, தொடர்ந்து தமிழை புறக்கணிக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு, இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வரும்போது பிரதமர் மோடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கையாண்டு அதை தமிழை உயர்த்தி பிடித்து அந்த நிலையை மாற்றுவதற்காக முயற்சிக்கிறார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. சொன்னதை எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அதை எல்லாரும் ஏத்துக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்க இப்படி ஒரு விமர்சனம் வருது இல்ல? இல்ல, அது உண்மையாக பேசுகிறார். இது தொன்மையான மொழிங்கிறதுல சந்தேகமே கிடையாது சார். இதில் ரெண்டு பாஷையுமே உயர்ந்தது தான், சம்ஸ்கிருதம் உயர்ந்தது தான், அதே போல் தமிழ் உயர்ந்தது தான். ஆனாலும் கூட அந்த தேன் பாயுது காதினிலேங்கிற மாதிரி தமிழ் பேசும்பொழுது, நன்றாக பேசும்பொழுது நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆகவே இதை நாம் இவன் நண்பர் அழகாக சொன்னது போல் நாம் சொல்கிறத விட
ஒரு பாரத பிரதமர் வந்து தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படிங்கிற நான் இன்னும் கத்துக்கலையேங்கிற மாதிரி வருத்தப்படுகின்றார் என்பதை பார்க்கும் பொழுது இல்ல அது மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல அரசியல் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட எழுப்பப்படுதா இல்லையா? நான் கேட்கறது இது அரசியல் தலைமை அல்ல. யார் பேசினாங்க? நேத்திக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பேசுறார். அதுவும் அந்த குழந்தைகளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத பரீட்சையை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுக்காக ஒரு பேச்சு. அது இட் இஸ் அன் இன்டராக்ஷன் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒரு குழந்தை கேட்குறான் மாதிரி எந்த மொழி உயர்ந்தது, எது தொன்மையானதுன்னு கேட்கும்போது அவர் ஸ்பான்டேனியஸாக வருது. இதில் எங்கே அரசியல் இருக்கு? உண்மையை ரொம்ப அழகாக பேசியிருக்கா. அதுக்காக நம்ம நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய வேண்டுமே அல்லாது இதுல வந்து அரசியல் பார்க்குது என்பது தவறானது. சரி, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப சுருக்கமா இதுல அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, இதில் அரசியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உடனே சொல்லிட முடியாது. ஏன்னா பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு நேரம் அவங்க பேசுறதுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் அது இணைந்தே போனதென்றால் நாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்படி நாம் சொல்லிவிட்டு இதை நமக்கு சாயம் பூசிவிட்டு பின்பக்கத்தில் வேறு எதுவும் செய்யாத சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று நாம் எதையுமே நம்ம வந்து நெகட்டிவாக எடுக்க வேண்டாம். அவர் சொல்லி இருப்பதை நாம் பாசிட்டிவாகவே எடுப்போம். எடுத்து தமிழ் மொழியை இன்னும் மத்திய அரசு செய்ய வேண்டிய அத்தனையும் தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டும். தமிழ் மொழியும் ஆட்சி மொழியானால் அதுவும் நமக்கு சந்தோஷமே. அந்த வகையில் சொன்னதை சொன்னதாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக அவர் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை தமிழர்களின் எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்பார்ப்பும் அதுதான். கருத்துக்களை பகிர்ந்த உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.